మిన్మిని 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 మిరిసే పున్నమి వెన్నెల జాబిలి అమ్మమ్మ బంగారువి అందాల చిన్నారివి. தாத்தா என்ன இது தமிழ் பேப்பர் தினத்தந்தி, ஸோ அதனால தமிழ்ல பாடுங்க. டேய், எனக்கு அந்த வார்த்தை தெரியாதுடா, நீ பாடு. நான் பாடுறேன். மின்மினி 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 சின்ன கண்மணி 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 அம்மம்மா பிள்ளைக்கணி அங்கம்தான் தங்கக்கணி. சூப்பர்ரா. தமிழ் பத்திரிகையான தினத்தந்தி மின்மினின்ட்டு ஒரு என்னது ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப் ஒன்று வருது. ஓகே, தமிழுக்காகவே இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? அதுதான் முதல் நியூஸ் இன்னைக்கு. நாளைக்கு வருது அது. ஏய், என்னாச்சு? என்ன ஒன்றும் இல்லை, கன்னித்தீவு படிக்கிறேன். கன்னித்தீவுக்கு இவ்வளோ ஒரு இதுவா? நான் தினத்தந்தியில படிக்கிறது அது ஒன்று மட்டும்தான், ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் தெரியும். எவ்வளோ நல்ல நல்ல நியூஸ் வருது, இது மட்டும்தான் படிக்கிறானா. ரஷ்மிதா மந்தானாவின் டீப் பெக் வீடியோவை உருவாக்கியவர் கைது. டீப் பெக்னா என்னடா? பெக்கு டீப் பெக்னா ஹலோ, அது டீப் ஃபேக். டீப் ஃபேக்டா மக்கு. இல்லப்பா, இந்த சோஷியல் மீடியால ரொம்ப அநியாயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு 3 வருஷம் தான் தண்டனையா, 1 லட்சம் ரூபாய் தான் அபராதமா. பத்தாது இல்ல? பத்தவே பத்தாது. நல்லா வச்சு செய்யணும். அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடும் அயலன். சிவகார்த்திகேயன் ஏலியன் கூட்டணி குவியும் பாராட்டு. யூஸ்வலா ஒரு ஹீரோ கூட இந்த ஹீரோயின் நடிச்சா அந்த கூட்டணி நல்லா இருக்குன்னு பாராட்டு வரும், தியேட்டர்ல காசும் குவியும். ஆனா சிவகார்த்திகேயன் பாத்தீங்களா, ஏலியனை வச்சே பாராட்டும் கூட்டணியும் குவிச்சிட்டாரு. ஏய், நான் உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன்டா. அதுக்கு தான் நான் வந்தேன். நான் ப்ளீஸ் என்ன வச்சு எடுங்களேன். ஆனா என்ன ரோல் தெரியுங்க? நீ தான் ஹீரோ. ஆனா நம்மளுக்கு பட்ஜெட் அவ்வளவு இல்ல. அந்த விஹெச்எஸ் டேப் ரெக்கார்டர், அந்த இது பழைய கேசட், அது என்னோட விஎஃப்எக்ஸ். அது இல்லாம நான் எலி வச்சு எடுத்தா என்ன, ஒன்னையும் எலிதான் ஹீரோயின். வெற்றிமாறன் கதையில் சசிகுமார், உன்னிமுகுந்தன், சூரிய நடிக்கணும். கருடன் சூப்பரா இருக்குடா. ஆமா, ட்ரெய்லர் கூட பார்த்தேன், அட்டகாசமா இருந்தது. சூரி சும்மா அப்படியே அப்படி ஓடி வரா இருப்பாங்க, அப்படியே பயங்கரமா இருந்தது. வாட் அ பெர்ஃபார்மர் அப்படின்னு. அது விடுதலைடா. விடுதலை இல்ல, விடுதலைக்கு அப்புறமா இப்ப கருடன் நடிக்கிறாரு. அந்த கருடன் வந்துருச்சு, அதுக்குள்ளயும் வரல, ட்ரெய்லர் மட்டும் தான் வந்திருக்கு. ஓ, அது ட்ரெய்லரா டீசரா? சரி, ட்ரெய்லர் டீசர், இப்ப எல்லாம் ஒரே சமயத்துல ட்ரெய்லர்ன்றாங்க டீசர்ன்றாங்க, அதனால ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எல்லாமே டீஸ் பண்ணதான். சரியா, விடு. மிஷன் அத்தியாயம் 1 அருண் விஜய் படம் நல்லா ஓடிட்டு போல இருக்கு. ஆனா ஆமா தாத்தா, அதாவது தீபாவளி ரிலீஸ்ல திடீர்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு, மிஷன். அது ஏஎல் விஜய் டைரக்ஷன். எதுல? தீபாவளியா? ஐ மீன் சாரி, பொங்கல் ரிலீஸ்ல. அவனே பொங்கல் அதிகமா சாப்பிட்டதுனால இன்னும் அந்த மந்தம் குறையல. குறையும் மந்தம். இரவில் தூங்குவதற்கு முன்னால் தவிர்க்க வேண்டிய 20 நிறைய விஷயம் போட்டுக்கானுங்க. தக்காளி சாப்பிடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடாது, அத்தை சாப்பிடாது. அதுக்கு வெறுமை ஈர துணியை வயிற்றுல போட்டு படுக்கலாம்ல. பெஸ்ட். நான் அதான் சொல்லணும்னு பார்த்தேன். நானு தூக்கம் வருமா? அதுக்கு கூட வாயை திறந்துச்சா காத்து வழியாவே எல்லாமே போயிடும், அதுலயே கரெக்ட் ஆயிடும். அந்த பக்கமா காத்து போச்சுன்னா சரியான ஆளா இருக்கிறான் அவன். ஏய், சமையல் டிப்ஸ்ரா. இங்க பாத்தியாடா, இறைச்சி வேக வைக்கும் போது சிறிய பாக்கு சேர்த்து வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். பாக்கா மட்டனா? எனக்கு ஒரு டவுட். என்ன பாக்கு? நிஜாம் பாக்கா இல்லனா பான் பராக்கா? கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டா வாய் செவக்கும். ஏலே, தீர்ப்பு மாத்தி சொல்லு. கொட்டை பாக்கு போட்டு வேக வைக்க சொல்றாங்க. பாக்கு வேகிற அளவுக்கு பப்பையா தானே போடணும். அது டெண்டர் ஆகும். டெண்டர் ஆகும்ல மட்டன் அந்த இறைச்சிய. பாக்கு போட்டது இது என்ன விஷயம்? புதுசா நான் நினைக்கிறேன் பாக்க அப்படி போட்டு அதுக்கப்புறமா மட்டன் இது பண்ணு. உள்ள போட்டு வேக வைக்க சொல்றாங்க. நீ வேற வந்தான் பாருங்க. அடிப்பாவி. ஆஹா ஆஹா, படுக்கைக்கு அழைத்தால் முத்தம் கொடுப்பேன். நான் இல்ல, அதிர வைத்த நடிகை பப்ரி கோஸ். ஆமா தாத்தா, வீட்டுல கோஸ் தீந்து கொடுத்து வாங்க. பேர்ரா பப்ரி கோஸ்ட். கோஸ்ட்ரா. கோஸ்ட்னா என்னடா? கோட்ஸ் பொங்கல் கொடுப்பாங்களே. ஏய், பேர்ரா, சர்நேம் பொங்கல் கொடுக்கறத வச்சிருக்காங்க. சும்மா அந்த புள்ள ஏதாவது கரெக்டா சொல்லியிருக்கோம். ஆனா இவங்க இப்படிதான் போடுவாங்க. ஆனா என்னன்னு உள்ள பார்த்தாதான் தெரியும்.
படத்துல நடிக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாதான் தருவேன்னு சொல்ற ஆளுங்க வீட்டுக்கே நேர போய் நச்சுன்னு அவங்க ஒய்ஃப் முன்னாடி முத்தம் கொடுத்துருவாங்களாம். ஓ மை காட். அதுக்கப்புறம் இந்த ஆளு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன கூப்பிட்டா மேடம் உங்க வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம். அப்போ வீட்டுல இருக்கவங்க வச்சு செய்வாங்க அப்படின்ட்டு துணிச்சலா பேசுறது. நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சூப்பரான மேட்டர். இந்த மேட்டர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சொல்வதெல்லாம் உண்மையில போயிட்டு சொல்லிட்டோம்னு சொல்வதெல்லாம் உண்மை அதுவே வரல, உனக்கு உண்மைன்றதே வாயில வராது. அதுல கொண்டு போய் நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணோம்னா ஷோவோட டிஆர்பி எங்கேயோ போயிடும். டேய் அப்படி இல்லடா, இந்த மாதிரி துணிச்சலா ஒவ்வொருத்தர் இருந்தா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறவெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடுவான். கரெக்ட். ஆமா. இது என்னடா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. யூடியூபர்ஸ் கோபி சுதாகர் விஜய் இல்ல நான் நினைச்சேன் கோபி சுதாகர் இல்ல திருப்பி பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சிருச்சோன்னு பை. அது ஏதோ டைட்டில் வச்சிருக்காங்கடா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ட்டு. எதுல வருது இது? ஏதோ ஆஹா தளத்துல வருதான். ஆஹா ஓகே, இந்த அதை கொடு போதும். நீ கன்னி டிவி படிச்சது போதும். இந்த இதை வச்சுக்கோ கொண்டாத்த. இதுல என்னடா வந்திருக்குது? எதை படிச்சியா? இதுல என்ன வந்திருக்குது? ஆண்டியானார் யாரு? காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மேலும் 5 மாவட்டங்களில் அமல். அமல்? ஏய் இவனுங்க காசு வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை டாஸ்மாக்ல போய் குடிச்சு கெடுத்தது பத்தாம அந்த பாட்டில வந்து பாவம் வீட்டுல இருக்கிறவங்க போட்டு அதுல வர காசுல ஏதோ ஒரு ஆழாக்கு சோறு வாங்கி பொங்கி துண்ணுவாங்க. அத்தை கூட போய் கொண்டு வாங்கிக்கிறானுங்க. பாட்டில வாங்கிட்டு சரக்கு கொடுக்குறானுங்களா எம்டி பாட்டிலுக்கு? பேசாத இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த காலி பாட்டில் என்ன பண்ணுவோம், அதை நல்லா வாஷ் பண்ணி ஒண்ணு அதுல வந்து சுட தண்ணியை வந்து போட்டு வச்சு குடிப்போம். இல்லைன்னா ஜூஸ் ரசனாலாம் அதெல்லாம் கலந்து எல்லாம் வச்சிருப்போம். நம்ம ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம். நான் நல்லா நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். மூடியை வச்சு என்ன பண்ண? என்னது அவ்வளவுதான், மூடியை வச்சு அப்படியே நக்க வேண்டியதான். அது ஊருக்கு ஆகாது. இல்ல இது அநியாயமா இருக்கு. அதாவது மது பாட்டில வந்து காலி பாட்டில திரும்பி கொடுக்கலாம், கெட்டு போன பாட்டில், அதான் வேஸ்ட் பாட்டில்னா இவனுக்கு குடிச்சு குடிச்சு லிவர் எல்லாம் கெட்டு போகுது. திருப்பி கொடுத்தா வேற ஏதாவது பூசு கொடுப்பானுங்களா? அது மட்டும் தெரியும். இல்லடா தண்ணி அடிக்கிறதுக்கு லிவர் வச்சுப்பேன், அந்த லிவர் கேட்டேன். மேபி அது கிடைக்கல. கேப்பான் பாரு. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளைக்கு ராமர் கோவில் கும்பாபிஷேகம்ல. ராம் ராம் ஹரே ராம். பாவம் இளநீர் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு தரையில படுத்துக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அவர் வந்து இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வழிபட்டு இருக்கிறாரு. ஆமா. ஜிப்பர் ஜிப்மர் வர எனக்கு தங்கிலீஷும் உதைக்குது, இந்த இங்கிலீஷ் வார்த்தையை தமிழ்ல எழுதினாலும் உதைக்குது. ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு அரை நாள் விடுமுறை அறிவித்ததை எதிர்த்து வழக்கு. கோர்ட்டில் விடுமுறை நாளான இன்று விசாரணை. அதாவது நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு விடுமுறை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஹைகோர்ட் விடுமுறையை கேன்சல் பண்ணி விசாரிக்கிறாங்கய்யா. எனக்கு ஒரு டவுட், இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு விடுமுறை கொடுத்தா அப்ப பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் லீவா? பேஷண்ட்க்கு எப்படி லீவ் கொடுக்க முடியும்? பாவம் அவங்கவுங்க என்ன பிரச்சனை இருக்காங்களோ ஐசியூல இருக்காங்க, அதை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? லீவ் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டாஃப்ல வரலன்னா அவங்க மட்டும் தனியா என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு கேஸ் போடுறதுக்கு வந்து காரணமே இல்லாம போடுறாங்களே. ஆமா தாத்தா, நேத்து கூட நான் ஒண்ணு பார்த்தேன். நான் கேஸ் சலார் பார்ட் 1 கேஸ் ஃபைல் 1. சலார் என்ன லாங்குவேஜ் அது? அதுவா, இட் இஸ் அன் தெலுங்கு அண்ட் ஹிந்தி. பட் ஆனா வந்து எல்லா இதுலயும் வந்து அது என்னது பேன் இந்தியாவாயிடுச்சு. ஸோ அதனால அதை பார்த்தேன் நான். சலார் 1 கேஸ் ஃபைல் 1. சலார்னா என்ன யாருக்கு தெரியும்? ஏய் பார்த்தேன்ல, அது என்னன்னு பார்த்தா சலார்ல பிரபாஸா தான் பார்த்தேன். வந்துருச்சா? எந்த ஓடிடில வந்திருக்குது? நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல. மக்களே, இன்று இரவு 9 மணிக்கு இதை பத்தியோ இல்ல வேற எந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குதோ அதை பத்தி நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். பாய். வாவ், இன்னைக்கு படிச்சு கிழிச்சிட்டேன் நான் எல்லாத்தையும். நான்